ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். கேபிஆர் ரியல் எஸ்டேட். பண்ணை நிலம், விவசாய நிலம், வீட்டு மனை, வீடு வாங்க விற்க தொடர்பு கொள்ளவும். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். இன்றைக்கி நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோட் டச்சிலே இருக்குங்க. நல்ல சூப்பரான ஃப்ரண்டேஜ், நல்ல ரெட் சாயிலான மண், நல்ல நீர்வளமான லேண்டுங்க. சூப்பரான கிணறு, சர்வீஸு, நல்ல லேண்டு பார்க்குறதுக்கே உங்களுக்கு அப்படியே நல்லா க்ரீனிஷாக ஒரே பாக்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, புஞ்சையா நஞ்சையா, எந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு வந்து நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த வரப்பில் இருந்து நம்மளோட லேண்டு ஸ்டார்டிங்க. அந்த தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த தென்னை மரத்துலேருந்து நம்ம லேண்ட் அப்படியே ஸ்டார்டிங்கு. ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. 3 துண்டு வந்து ஃப்ரண்டேஜ் வருங்க. அந்த 3 துண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டும் வந்து 150 அடி 150 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. கிட்டத்தட்ட வந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 450 அடி வருங்க உங்களுக்கு. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட லேண்டு வருங்க, தெரியுது பாருங்கள். அப்படியே அந்த ஃபுல்லாக ஒரே பவுண்ட்ரி தான். லேண்டு வந்து உங்களுக்கு நல்ல பாக்ஸாக கேக்கு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து நல்ல ஒரு சூப்பரான லேண்ட்ஸ்கேப்புங்க உங்களுக்கு. கரெக்டாக வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 102 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும். கண்டிப்பாக ஒரு நல்ல நீர்வளமான லேண்டுங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 18 சென்ட் இருக்குங்க. புஞ்ச லேண்டு தான், நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. டோட்டல் பவுண்ட்ரி, டோட்டல் ஏரியா வந்து 4 ஏக்கர் 18 சென்ட்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. கிணறு வந்து நல்ல பெரிய கிணறுங்க உங்களுக்கு. கிணறு கரை கட்டி படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து படிக்கட்டு இருக்குது உங்களுக்கு கிணறுல. கரையை வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் உங்களுக்கு கரை கட்டியிருக்காங்க. தண்ணி மேலேயே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணி வந்து மேலேயே இருக்குங்க. கிணறு வந்து லைட்டாக புதார் மூடிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தெரியலாம். நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே அந்த படிக்கட்டு தெரியுது பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கட்டு இருக்குங்க உங்களுக்கு. கிணறும் நல்ல சூப்பரான கிணறு. இந்த கிணறு இப்போ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 20-22 லட்சம் இல்லாமல் இது மாதிரி கிணறு, படிக்கட்டு, ஷெட்டு, மோட்டரு, பைப்லைன் கனெக்ஷன்லாம், சர்வீஸ்லாம் நீங்கள் வாங்கணுன்றது ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காஸ்ட் நிறைய ஆகுங்க. 20 லட்ச ரூபா மேலே வச்சாதான் நீங்கள் இது மாதிரி கிணறு, சர்வீஸ்லாம் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. நல்ல தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக், உத்திரமேரூர் தாலுக்கா, உத்திரமேரூர் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு உத்திரமேரூர்லேருந்து நம்ம லேண்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரீச் ஆகிடலாங்க. திரும்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக், உத்திரமேரூர் தாலுக்கா, உத்திரமேரூர் நியர்பைலே தாங்க இருக்குது. நீங்கள் உத்திரமேரூர்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கினீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் பைக்லேயோ இல்லை ஆட்டோலேயோ ரீச் ஆகிடலாங்க. பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குது உங்களுக்கு. பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 100-150 மீட்டர்லேயே. இப்போ நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள். அதுதாங்க பஸ் போகிற ரூட்டு உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரெயிட்டு தெரியுது பாருங்கள், அதுதான் பஸ் போகிற ரூட்டு. பஸ் ஸ்டாப்பும் இருக்குங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அங்கே தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் இருக்குது, பஸ் போகிற ரூட்டு உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஒரு 150 மீட்டர்லேயே பஸ் போகிற ரூட்டு. லேண்டு ஒரே நான் பார்த்ததுலே ஒரு நல்ல லேண்டுஸ்கேப்புங்க இது உங்களுக்கு. ஏன்னா லேண்ட் அப்படியே ஒரே பாக்ஸாக கேக்கு மாதிரி இருக்குது. மண்ணும் நல்ல சூப்பரான மண்ணுங்க, ரெட் சாயிலான மண். ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. பயிர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பயிர் என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிர் போட்டு அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சேல்ஸுன்னு சொன்னதுனால அப்படியே கரும்பாக இருக்குது. இப்போ வந்து ஓட்டி வந்து திருப்பி பயிர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லேண்ட்ஸ்கேப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான லேண்ட்ஸ்கேப்புங்க. மண்ணும் வந்து நல்ல சூப்பராக வந்து படப்பதிச்சு வச்சுருக்காங்க. மண் வந்து நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு. கிணறு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பர் கிணறு உங்களுக்கு. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து
32,000 சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 32 லட்சங்க ஃபைனல் ப்ரைஸ் இது. கண்டிப்பாக இதுலேருந்து கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு சைடிஸ்ட் வந்து பாருங்கள். மேக்ஸிமம் என்னால் பேசி எவ்வளோ கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி வாங்கி தரேங்க. மண் வந்து நான் காமிச்சிருங்க பாருங்கள், இதே மாதிரி மண்ணாக தான் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நல்ல சூப்பரான மண்ணுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து 35 சொல்லி 33 ஃபைனல் ரேட்டு. நம்ம வந்து ஒரே பேமெண்ட்டாக நீங்கள் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 32.5 அப்படி இல்லைன்னா 32 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பட் ஆனால் ஓனரோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 35,000, ஃபைனல் வந்து 33 சொல்கிறாரு. நம்ம சிட்டிங் உட்காந்து பேசினா ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவோம், கிளியர் டாக்குமெண்ட்டோட தான் இருக்குது. நீங்கள் லீகல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 days இல்லை ஒரு 2 weeksக்குள்ளேயே வந்து பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனு மேக்ஸிமம் ஃபைனல் 32 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வந்து உத்திரமேரூர்ல ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே இது மாதிரி ரேட்டு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதனால் யாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கால் பண்ணிவிட்டு சைடிஸ்ட் வந்து பாருங்கள். அப்படி நான் ஃபோன் எடுக்கலை, ஏதோ ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் எல்டப் ஆகியிருந்தேன்னா நான் ஃபோன் எடுக்கலை பிக் பண்ணலன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ போடுங்க. இது மாதிரி 4 ஏக்கர் வந்து சைட் விசிட் எப்போ வந்து பார்க்கலாம், இது மாதிரி மெசேஜ் கண்டிப்பாக போடுங்க. நான் அதில் கண்டிப்பாக அவங்க ரீப்ளை பண்ணிவிடுவேன், இல்லை கால் பண்ணி நான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவாங்க. நல்ல லேண்டு, ஏன்னா உத்திரமேரூர் நியர்பைலேயே இருக்குது உங்களுக்கு. நல்ல கிணறு வசதி, நீர் வளமான லேண்டுங்க. நீங்கள் இந்த லேண்டில் வந்து நெல் பயிரும் போட்டுக்கலாம், கரும்பு, இல்லை வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ண போகிறேன், வீடு கட்டிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு அது மாதிரி டெவலப் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல லேண்டுங்க. ஏன்னா வந்து தண்ணி வளம் இந்த லேண்டில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கிணறு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, வெயில் காலத்துலேயே வந்து இந்த சம்மர் சீசன்லேயே வந்து உங்களுக்கு தண்ணி மேலேயே இருக்குங்க. அதனால் வந்து நீர் வளமும் தார் ரோட் டச்சு மண், அதுவும் பஸ் ரூட்லேயே இருக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு 100-150 மீட்டர்லேயே பஸ் ரூட்டும் இருக்குது. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு லேண்டு, பெஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சைடிஸ் வந்து பாருங்கள். பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. சிட்டிங் வந்து ஓனர்கிட்ட தான், எந்த ஒரு அக்ரிமெண்ட் பார்ட்டியோ அது மாதிரி எதுவுமே இல்லை. டைரக்ட் நீங்கள் ஓனர்கிட்டே பேசிக்கலாம். நீங்கள் பார்ட்டி டு பார்ட்டியே பேசிக்கலாங்க. பையர் நீங்களும், செல்லர் அவரும் வந்து நம்ம டைரெக்டாக வந்து இது பண்ணிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எனி டைம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண தயாராக இருக்கேன். அதேபடியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். சைனிங் ஆஃப் வித் மிஸ்